PKN செய்திகளை வழங்குவதற்காக நான் தமிழ்கவி. தமிழக அரசு மாசு கட்டுப்பாட்டு வாரியமே பக்கிங்காம் கால்வாயில் ஆயிலை திறந்துவிட்ட நிறுவனங்களின் மீது நடவடிக்கை எடு, ஆயிலை அகற்றி மீனவர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாத்திடு. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக ஆர்ப்பாட்டம். பக்கிங்காம் கால்வாயில் தொடரும் எண்ணெய் படல பிரச்சினை உடனடி தீர்வு காணாவிடால் வடசென்னை முழுவதும் போராட்டம் நடைபெறும். சென்னையில் 42 கிலோமீட்டர் தூரத்தில் பக்கிங்காம் கால்வாய் அமைந்துள்ளது. இதில் 6 கிலோமீட்டர் திருவொற்றியூர் வருகிறது. இங்கிருந்து எண்ணூர் முகத்வாரம் சென்று கடலில் இணைகிறது. அதே நேரம் கொசஸ்தலை, புழல், உபரி கால்வாய்களில் பெருக்கெடுக்கும் வெள்ள நீர் முகத்வாரம் வழியாக கடல் உள்வாங்காத சூழ்நிலையில் பிரம்மாண்ட நீர் வழித்தடமான பக்கிங்காமில் பரவி சில மணி நேரங்கள் கழித்து கடலுக்கு செல்லும். இதனால்தான் வடசென்னை மற்றும் திருவள்ளூர் மாவட்டம் பெருத்த வெள்ள பாதிப்பிலிருந்து தப்பி வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் கடந்த 2023இல் மீக்சாம் புயலின் போது மழை நீருடன் சேர்ந்து எண்ணெய் கழிவும் பக்கிங்காம் கால்வாயின் வழியாக கடலுக்குள் கலந்ததால் சுற்றுச்சூழல் பிரச்சினை ஏற்பட்டது. மீனவர்கள், மீன்பிடி உபகரணங்கள், கடல்வாழ் உயிரினங்கள், பறவை இனங்கள் மற்றும் திருவொற்றியூர் மேற்கு பகுதியில் குடியிருப்புகள் முழுவதும் எண்ணெய் படலம் படிந்து பெரும் பாதிப்பை உண்டாக்கியது. அன்று துவங்கிய பிரச்சினை இன்று வரை ஓய்ந்தபாடில்லை. கடந்த சில வாரங்களாக பக்கிங்காமில் எண்ணெய் படலம் இருக்கிறது. குறிப்பாக சடையங்குப்பம் மேம்பாலம் முதல் எண்ணூர் முகத்வாரம் வரை இடைப்பட்ட பகுதிகள்தான் இந்த எண்ணெய் படல பிரச்சினை உள்ளது. நேற்று காலையில் கூட பக்கிங்காமை முழுவதுமாக மூடியபடி பிரம்மாண்டமான எண்ணெய் படலம் படர்ந்திருந்ததால் பக்கிங்காம் கால்வாயில் குளியல் போடும் கால்நடைகள், பறவை இனங்கள் கடுமையாக பாதிக்கப்படுகின்றன. இது ஒருபுறம் இருக்க, இவ்விவகாரத்தில் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் மௌனம் சாதித்து வரும் நிலையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டது. மாசு கட்டுப்பாட்டு வாரிய பொறியாளர் வனிதா அவர்களிடம் மனு கொடுக்கப்பட்டது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் பகுதிக்குள் உறுப்பினர் பார்த்தசாரதி தலைமையில் எர்ணாவூர் பேருந்து நிறுத்தம் அருகில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பிறகு மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகளுக்கு மனு வழங்கப்பட்டது. CPM மாநில குழு உறுப்பினர் L. சுந்தரராஜன், மாமன்ற உறுப்பினர் CITU மாவட்ட செயலாளர் R. ஜெயராமன், மாவட்ட செயற்குழு S. பாக்கியம், திருவொற்றியூர் வடக்கு பகுதி செயலாளர் S. கதிர்வேல், பகுதிக்குழு உறுப்பினர்கள் K. வெங்கட்டையா, அலமேலு, சுரேஷ் பாபு, கட்டுமான சங்க பகுதி செயலாளர் J. அன்பு, செயலாளர் அமைப்பு சாரா பகுதி செயலாளர் பட்டுராஜ், இறுதியாக நன்றி முடித்த S. ஜான்சன் கிளை நிறுவனங்கள் மீது நடவடிக்கை எடுக்க ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம், மார்க்சிஸ்ட் கட்சி ஆர்ப்பாட்டம். தமிழக அரசே, தமிழ்நாடு அரசு மீன் வளத்தை பாதிக்கின்ற மீனவ மக்களை நடவடிக்கை எண்ணெய் நிறுவனம் முழுவதும் ஆயிலாம் தடுத்து நிறுத்து, தமிழக அரசே தடுத்து நிறுத்து.